ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறைகூவல் எதிர்கட்சிக்காரனுக்கு கேட்டுச்சு இல்லையா டெய்ரி மில்க் थोड़ा but very sweet. அடையார் ஆனந்த பவன ரொம்ப காலமா நம்மவா கிடையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பத்த வச்சதுக்கு அப்புறம் அப்ப நீ எங்கவா இல்லையா? இந்த நாட்டினுடைய மார்க்கெட் உனக்கு சாதகமா இல்ல, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உனக்கு சாதகமா இல்ல, இந்த அரசாங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க போற நீ? நாமளையே வாங்கப்பட்டு கிடக்குறாங்க. நிர்மலா சீதாராமனை கூப்பிடலாமா? பெரியாரை பத்தி பேசுறதுக்கு நிர்மலா சீதாராமனை அனுப்பலாமா? ஏன் ஒய் இதெல்லாம் உங்களுக்கே புரியாதா? தெரிஞ்சுதான் பண்றேடா. நீங்க இவரை என்னடானா திமுக ஆதரவாளர், நீங்க குரோ கிட்ட கேட்டா இவரை தாவேக்காரங்க. நீ சீமானை விட போய் சொல்லுவாயா? இல்லை, என்னால் அது முடியாது. ஆமா, போடும் போதே தெரியும், ரூவனாவை போடும் போதே தெரியும். ஐயோ தேசத்தின் சின்னத்தை சிதைக்கிறாங்க, தேசத்தின் இறையாண்மையை கெடுக்க பாக்குறாங்க அப்படின்னு. எங்க ஏரியால பாண்டி வயல்ல கெடா வெட்டுக்கு விருந்துக்கு வர்றவன் முத கொண்டு ரூன்னு போட்டு தான் மொய்யே எழுதுவேன். 101 ரூபா மொய்யா இருந்தாலும் ரூ போட்டு தாண்டி மாப்பிள்ள எழுதுவான். அவன் பூரா இறையாண்மைக்கு எதிராக. நீ எதுக்கா இறையாண்மை எடுத்துட்டு வர்றீங்க? எங்கள்கிட்ட இந்த இறையாண்மை படுற பாடு இருக்கே அடங்கப்பா. வழக்கமா சங்கிகளை தமிழ்நாட்டுக்காரன் தான் எகிரி எகிரி அடிப்பான், சாக்லேட் கம்பெனிக்காரன் தான் எகிரி எகிரி அடிச்சிருக்கான். அதாவது இந்த அரசியலை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க வாயில போய் வச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க மட்டுமா, காதலன் காதலி எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. ஆமா, கிசுமி மிசுமின்னு பாடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை இந்தி திணிப்பு பாட வச்சுட்டாங்க. இந்தி திணிப்புல நடிக்க வச்சுட்டாங்க இந்தி திணிப்புக்கு எதிரா. My English थोड़ा but very sweet. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக மோசமான அடக்குமுறைகள் செலுத்தப்பட்டு கொண்டிருந்த போது சர்ஃபெக்சல் கம்பெனிக்காரங்க வந்து போகி பண்டிகையவும் இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு நோன்பு இருக்கும்போது போகிறதையும் தொடர்பு படுத்தி ஒரு அருமையான விளம்பரத்தை எடுத்திருந்தாங்க. இந்திய அளவில் பெரிய அளவிற்கு வரவேற்பு பெற்றது அந்த விளம்பரம். नमाज पढ़कर आता हूँ, बाद में रंग पड़ेगा. குறிப்பாக தென்னிந்தியாவில் அது பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. வடக்கில் இருக்கக்கூடிய சில ஊடக புரோக்கர்களும் சில பிஜேபி சங் பரிவார் கும்பலும் அந்த விளம்பரத்திற்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தார்கள். இது ஒரு இஸ்லாமிய சிறுவன் மேலே பொடி போட விடாமல் பாதுகாத்து கூட்டு போகிற ஒரு ஹிந்து பாப்பா. அந்த பையன் ட்ரெஸ்ல கரை இல்லாமல் அந்த நமாஸுக்கு போயிட்டு வர்றான். பாப்பா குழந்தைன்னே சொல்லுங்க. பாப்பா தானே? இல்ல பாப்பா இன்னும் இல்ல குழந்தை. அந்த குழந்தை வந்து கூட்டு போய் விடுறாங்க. அது எவ்வளவு மத நல்லிணக்கத்துக்குடைய ஒரு அடையாளம். அன்பு இருந்தா அந்த இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு சங்கி நினைப்பான்ல. எனக்கு தேவை வன்முறை, ரத்தம், குத்துறது குட்டுறது, புல்டோசரு, அப்படியே ரத்தம் தெறிக்க இருக்கணும்னு வெறி பிடிச்சு போய் I don't want peace, I want problems always. அந்த நேசிக்கும் விளம்பரத்தை வந்து கேவலப்படுத்தினானுங்க, அதை விமர்சிச்சாங்க. அதுக்கு எந்த விதத்துலையும் சளைக்காம இந்த முறை வந்து அன்புலாம் கிடையாது, உனக்கு ஒரே சீவல் தான் அப்படின்னு கேட்பரி டெய்ரி மில்க் கம்பெனி ஒரு அழகான காட்சிப்படுத்துதல் மூலமாக ஒரு ஹிந்தி திணிப்பை நாசூக்காக சம்பவம் செய்திருக்கிறது. பானிபூரி வாங்குறதுக்கு மொழியெல்லாம் தேவையில்லை, ஒன் பிளேட் சொன்னா போதும் அப்படின்றத வந்து பொலார்னு அப்பியிருக்கானுங்க கண்ணத்தோட சேர்த்தாப்புல. இன்னொன்று அதை பெண்களை வச்சே நடத்துனது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடியவர் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு ஐயர் கேரக்டர் நிப்பாட்டினது இருக்குல்ல, அது இன்னும் எக்ஸ்ட்ராடினரி. எவன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான்னு தெரியும். அப்போ அவன் வீட்டில இருந்தே ஒரு ஆளை போடு, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஓகே தெரியுது. ஆனாலும் கூட அவங்களுக்கு புரியுற அளவுக்கு மை ஹிந்தி தோடா அவ்வளவுதான். அவங்க மேரா இங்கிலீஷ் தோடா அவ்வளவுதான். ஜாலியா பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள் நடந்த அந்த உரையாடல். ஹஸ்பண்ட் பை கோயிங் ஈட்டிங் கோயிங் அவ்வளவுதான். ஐ கால் மை ஹஸ்பண்ட் ஏங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ அழகா இருந்தது. அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளோட ட்விட்டர் ஐடியிலையும் கூட அதை விளம்பரத்தை போட்டிருக்கிறோம், வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. சாமானியருக்கு ஒரு மொழியினுடைய தேவை என்பது இது போதுமானது. இதை வந்து கிராமட்டிக்கலாக பேசணும், இலக்கிய நயம்பட பேசணும். ஐயா ஒரு குவளை
கொட்டை வடி நீர் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன் வாயில ஒரு நாள் வெடி வைக்கிறேன். டீ கடையில போய் இப்படின்னா கொடுக்க போறாங்க. டீ வேணும் காப்பி வேணுன்றதுக்கு என்ன வார்த்தையோ அதை கத்துக்கிற போறோம். இப்பதான் எல்லா இடத்துலயும் டீனால கிடைச்சிருது. சாயின்ற வார்த்தை தெரிஞ்சா போதும். அதான் தேக்கோனா கோகோனாவன்னு அவனை கேட்கணும், அப்படி ஒன்றும் தேவையில்லையே. இப்போ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பேசியிருக்கக்கூடிய விடம். இப்போ இது ஏன் இந்த விளம்பரத்தை இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு விளம்பர யுக்தியாக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு இதை பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முதலாளி வர்க்கம் வந்து இப்படி தான் செய்யும். ஆனால் அந்த முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்பது தான் மார்க்கெட்டு, இந்திய திணிக்கிறது இல்லை மார்க்கெட்டு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதே ஸ்கிரிப்டை அந்த லேடி வந்து ஹிந்தியில் சொன்ன உடனே தான் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரியும் அதுக்கு பிறகுதான் அந்த சாக்லேட்டை வாங்குற மாதிரியும்னு காட்டியிருக்கலாம். நேரம் மிட்டாயை போட்டு கொளுத்திருப்பாங்க. ஒரு பையன் அதை பார்த்து ட்ரெண்ட் பண்ணிருக்க மாட்டான். ஏதோ இந்த யூடியூப்ல யாருமே பாக்குறதுக்கு சீண்டாம கிடக்கும்ல, அரசியல் கட்சியில தாவே காணொன்னு இருக்குல்ல, அது மாதிரி யாருமே சீண்டாத ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ ஒரு காணொலி அப்படின்னு நினைச்சு. ஆமா, அந்த சட்னி போடு சாம்பார் ஊத்து இந்த மாதிரி யாராவது பேசிட்டு இருப்பாங்க, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அது மாதிரி ஒன்று கடந்து போயிருக்கும். பட் ஒட்டுமொத்த அளவுல பேசு பொருளாக மாறியதற்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடிய சென்சிட்டிவான மொழி அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அவர்கள் லாப நோக்கத்துக்காக செஞ்சா கூட எது விற்பனையாகும் அப்படிங்கிற அந்த பொருளை கையில் எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன் பாண்டே என்னை ஒரு சங்கி இல்லைன்னு சொல்றாரு? ஏன்னா அவருக்கு வந்து மார்க்கெட்ல பொழப்பு நடக்கணும். 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல வளர்றதுக்கு ஸ்கோப் இல்ல, இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம சங்கின்னு சொல்லிட்டோம்னா ஓடிடுவாங்க. விஜய் ஏன் பெரியார கூப்பிடணும்? தன்னை வந்து சங்கின்னு சொன்னா அவரு கோவம் வருது. இப்ப சீமானிக்கே 4-5 வருஷம் கழிச்சு இப்பதானே அந்த கூச்ச நடந்து நான் ஒரு சங்கி சக நண்பன் அப்படின்னு வர்றாரு. இந்த 5 வருஷமா என்ன சொன்னாரு? 5 வருஷமா நான் சங்கியா அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் தான். அப்ப அதை பிடிச்சுக்கறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க ரூட் எடுப்பது போலவே இந்த கார்பரேட் அந்த ரூட் எடுக்க தான் செய்வாங்க. நாளைக்கு இவர்களுக்கு மிரட்டல் வரலாம், இவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகலாம். நார்த் இந்தியாவில் இவங்க சாக்லேட்டை கொடுத்துறேம்பாங்க, என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து உருட்டுறேம்பாங்க, அந்த டிக்டாக்கை தடை பண்ண மாதிரி டைரி மில்கை தடை பண்ணுறேம்பாங்க. இவ்வளவு ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, சர்ஃபெக்சலோட பேன் பண்ண ஏற்கனவே இதுல டைரி மில்கே வந்து ஏதோ புகார் கொடுத்து மூட பார்த்தாங்க. அது எதுக்குன்றீங்க? காதலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரி மில்க் கொடுக்குறாங்களாம், காதலிக்கிறதன் மூலமா மதம் மாறுறாங்களாம் எல்லாரும், அதனால சாக்லேட் தருவேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? இந்த பிரச்சனையை கிளப்புன அவர்கிட்ட தான் நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம் நினைக்கிறேன். இந்த ஒரு குரூப். சரி, அது பழசு இல்ல. இது உனக்கெல்லாம் இப்படி சிந்திக்க சொல்லி யாரும், இதுக்கு பேரு சிந்தனையே கிடையாது. உன்னை இப்படிலாம் பேச சொல்லி யாரெல்லாம் சொல்றது? ஏதாவது ஒரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? அப்புறம் ஒருத்தன் காண்டம் கம்பெனியை பிற தடை பண்ணணும்னு தெரிஞ்சான். எதுக்குடான்னு கேட்டா, காதலனும் காதலியும் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே உடல் உறவு வச்சுக்கிறாங்க, அதனால காண்டம் தடை பண்ணிட்டு. சரி, அதை தடை பண்ணிட்டா என்னடா பண்றது அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஐடென்டிட்டி. காண்டம் தடை பண்ணிட்டு டேம் ஃபோன்ஸ் கொடுக்க போறியா? என்னடா பேசுறீங்க? யாரா நீங்க, எங்க இருந்தா இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சிந்திக்க தூண்டுது. அப்படியாக கூட அவர்கள் நடத்தப்படலாம். அதனால அந்த விளம்பரங்கள் பின்வாங்கப்படலாமான்னு கேட்டா படலாம். ஏன்னா ஒரு பாசிச சூழல் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப இப்படியான தனியார் நிறுவனங்களை அவர்களால் மிரட்ட முடியுமான்னு கேட்டால் மிரட்ட முடியும். அவங்களால ஒரு அரசையே ஒடுக்கி உனக்கு நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து பவர் சென்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்படின்னா போய் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை என்ன வேணாலும் அவங்களால பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு சம்பவத்தில் டைரி மில்கோடு நம்ம வந்து துணை நிற்போம். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நம்ம எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கான சாக்லேட்டும் அது கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 5 ரூபாய்க்கு டைரி மில்கை வாங்கியாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஆதரவுடா நல்லா இப்படித்தான் அடையார் ஆனந்த பவனுக்கு பஞ்சாயத்து வந்தப்ப ஆமா காப்பி குடிக்கலான்னு உள்ள போயிட்டேன். அதுல என்ன ஆகி போச்சு, பல பேர் வந்து அடையார் ஆனந்த பவனை ரொம்ப காலமா நம்மவா கிடையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பத்த வச்சதுக்கு அப்புறம் அப்ப நீ எங்கவா இல்லையா, என்ன எதுல உட்காந்துருக்க, சபஸ்டிகேட்டடா குஷன் சேர்ல உட்காந்துருக்க, இல்லையா நீ அப்படி உட்காரக்கூடாது, எந்திரி அப்படின்னு அடியில நெருப்ப வச்சுட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த பவனுக்கு எதிராக ட்ரெண்ட் பண்றது, நம்மளுக்கு ஏத்த எதிரி இவங்கதான் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. உனக்கு வந்து இப்ப சண்டைக்கு வான்னு திமுக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டினுடைய மார்க்கெட் உனக்கு சாதகமா இல்ல, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உனக்கு சாதகமா இல்ல, இந்த அரசாங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க போற நீ?
தனி ஒருவன்ல தம்பிராமையா கேட்பாங்க, எல்லாரையும் பகைச்சிட்டு என்னையா பண்ண போறது. இப்ப அந்த நிலைமையில தான் மோடி இருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவும். ஆனா அவரோட சூப்பர் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அவர் யாரு சூப்பர் பிரைம் மினிஸ்டர்? அதானியா? ஆமா, ரைட். சூப்பர் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நான் சொல்றேன்ல, அவங்க சொல்லணும். சூப்பர் சிஎம்னா இப்ப யாருன்னு சொல்லணும். அது இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. பெரியார் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, கலைஞர் இருக்கிறாரு. 1க்கு 3 சூப்பர் சிஎம் வச்சிருக்கோம். ஆமா, காமராஜரையும் சேர்த்துப்போம், ஓமந்தூர் ராமசாமியும் சேர்த்துப்போம், எல்லாரையும் சேர்த்து போனாங்க. உனக்கு பிடிக்காதுன்னா நாங்க யாரை வேணாலும் சேர்த்துக்குவோம். அந்த ரேஞ்சில தமிழ்நாடு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறைகூவல் எதிர்கட்சிக்காரனுக்கு கேட்டுச்சு இல்லையா, டெய்ரி மில்க் காரனுக்கு. அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரர்களும் ஒன்று திரண்டுருக்காங்க. அவர் பேர் என்ன, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. அவர் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கட் பண்ணி நீங்க வேற மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் ஏஐல போட்டு கேட்டீங்கன்னா கண்டென்ட்டே வந்து மு க ஸ்டாலின் பேசின மாதிரியே இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் புறக்கணிக்கப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம், மாற்றாத்தாய் மகனிலையா எங்களுக்கு அப்படின்னு அவர் லாங்குவேஜ்ல அடிக்கிறாரு. இந்த பக்கம் சித்தராமையா, அவர் பேர் என்ன, டி.கே. சிவகுமார், நாங்க கண்டிப்பா ஆள் அனுப்புறோம், ஒரு முதல்வர் வர வாய்ப்பு இல்லை, நாங்க ஆள் அனுப்புறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. நவீன் பட்நாயக் ஏற்கனவே இவரால் தான்ப்பா படாத இடத்துல வாங்கப்பட்டு உட்கார்ந்துருக்கோம், இந்த பிரதானுங்கிறவர் இங்க இருந்து தான்ப்பா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டாப்ல, அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம், வெஸ்ட் பெங்கால் ஒரு பக்கம், பஞ்சாப் ஒரு பக்கம்னு சுத்தி நின்று அணைக்கட்டி கிட்டத்தட்ட 7 மாநிலங்களுக்கு மேலாக முதல்வர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மார்ச் 22ஆம் தேதிக்கான அறைகூவல் இணைகிறார்கள். பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி, மைசூர் மாகாணம் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அந்த காலத்திலேயே இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது சுதந்திரத்துக்காக போராடுறேன்னு கிளைம் பண்ண காங்கிரசுக்காரங்களாலேயே பதில் சொல்ல முடியல. நம்ம மாட்டு மூத்திரம் குடிக்கிறவா, நம்மளுக்கு என்ன சிந்திக்க வரும், நம்ம என்ன பதில் சொல்றது, நம்மளுக்கு ஏதாச்சும் சுதந்திர போராட்டத்துல இருந்து ஏதாவது வரலாறு இருந்தா பரவாயில்ல, நம்ம வரலாறு புல்புல் பறவையோட கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு, பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப இந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி தாங்கிறது அப்படிங்கிறதுக்கு நல்ல மெட்டீரியலா எடுத்துட்டு வாங்க. அண்ணாமலை மாதிரியான ஆட்களை கூட்டு வந்துடாதீங்க, ஏற்கனவே அது வாங்கப்பட்டு கிடக்கு. அண்ணாமலையே வாங்கப்பட்டு கிடக்கு. நிர்மலா சீதாராமனை கூப்பிடலாமா? பெரியாரை பத்தி பேசுறதுக்கு நிர்மலா சீதாராமனை அனுப்பலாமா? ஏன் ஓய், இதெல்லாம் உங்களுக்கே புரியாதா? தெரிஞ்சுதான் பண்றேடா. எல்முருகன் பேசினார்னாலோ அண்ணாமலை பேசினார்னாலோ விரட்டி விடுவாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் அதுவே ஒருத்தர் இவங்க வெளியில இருந்து அல்லகை இறக்கி விட்டுருக்காங்க. நம்மள இருக்கிற ஆள்லயே சீமான் நல்ல உருப்படியா இருப்பாரு, அவரை இறக்கி விட்டு சீமானுக்கே தடவை டெபாசிட் தேவைப்படாம பண்ணிட்டாங்க. நிர்மலா எல்லாம் 2000 வருஷத்து பகை தம்பி தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கும். அவங்கள கூட்டு போய் நீங்க இறக்கி விட்டீங்கன்னா இப்ப பெரியார் பத்தி தெரியாத ஆட்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப பெரியார் பத்தி தெரியப்படுத்தி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கிறீங்க. அது இன்னும் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியில் பெரியார் என்னும் பெருநெருப்பு போடுவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், நாங்க வரோம், ஒரு நிகழ்ச்சி வருவோம், கால் ஃப்ரம் சவுத்னு வருவோம். ஆமா, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மொழி பிரச்சனை அதோடு ஒட்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய சூழல்னு ஒரு பக்கம் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கம் தாவேகா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதியா இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறேன் அப்படின்னு நேற்று வந்து ஒரு செய்தியை கசிய விட்டாங்க. இன்னைக்கு ஏதோ நேர்காணல் நடத்திட்டு. ஆமா, நேர்காணல் நடத்துறாராம். அதை வந்து நாங்கள் வந்து வெளியிட போறோம் அப்படின்னாரு. அதில் நம்மளே ஏற்கனவே நம்மளோட ட்விட்டர் ஐடியிலையும் அந்த செய்தியை போட்டிருந்தோம். ஆனால் சொல்லிடுவோம், தன்னுடைய வாகன ஓட்டியினுடைய மகனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடுவதாகவும், போடக்கூடாதா? அது எப்படி உங்களுடைய வாகன ஓட்டியும் உங்களுடைய உதவியாளராக இருக்கக்கூடியவரும் மட்டும்தான் ப்ரொடியூசர் ஆகுறாங்க, மாவட்ட செயலாளர் ஆகுறாங்கன்னா அப்ப சஸ்பீசியஸா இருக்கு. எங்க பினாமினா பக்கத்துல தாங்க இருக்க முடியும், தள்ளி வச்சுக்கிட முடியாதுல்ல. போயிட்டாங்க நான் கொண்டுகிட்டு. சுனாமியோ பினாமியோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஜனநாயகம்னு எடுத்துட்டு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சின்ற ரேஞ்சுக்குலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஊருக்கே தெரியும் நீ என்ன வேலை பார்க்கணும். உன் கட்சியில மாவட்ட செயலர் போடுறதுக்கு ஆள் இல்லையா? சரி, தூத்துக்குடியில் ஆக்கணும்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள தேர்தெடுத்து தெருவில் விட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணீங்க. இப்போ வரைக்கும் நிர்வாகி போடுறீங்களா இல்லையான்றதே அந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம், அவங்க தவிச்சு போயிருக்கிறாங்க. புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய தளபதி அவர்களின் வழிகாட்டுதல்னு ட்வீட்லாம் போட்டு வைக்கிறாங்க. பாவம், அவங்க வீட்டிலேயே கூப்பிட்டு வச்சு மீட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடுறதுல இழுபறி. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த இழுபறி, அதை ஒட்டி வெளியே வந்திருக்கக்கூடிய ஆடியோ
பேரம் பேசுறது. இப்போ பொறுப்பாளர்களுக்கு 40,000 ரூபா கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி புலம்புறாரு. நாமெல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? நாமெல்லாம் மாற்று அரசியலை பற்றி பேசலாமா? எங்க நகர செயலாளர் பதவிக்கே 15 லட்சம்ல சொன்னாங்க. ஆமாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்னா 50 லட்சமாவது இருக்குமா? அதெல்லாம் வந்து கோடிகளில் போக ஆரம்பிச்சிருச்சு. எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் கோடி. எம்எல்ஏ சீட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான மேட்ரு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ தான் தேடி எடுத்துட்டு இருக்கிறேன். அதில் வந்துச்சுன்னா இன்னும் பல செய்திகள் வெளிவரும். சாதி ரீதியாக மிக மோசமான அருவருப்பான வேலையை தாவேகா தன்னுடைய யுக்தியில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய சாதி வெறி ஊறிப்போன கும்பல்களுடைய இடமா தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது. அது குறித்து ஒரு டீட்டெயிலான வீடியோவை தனியாகவே நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். தமிழ் சமூகத்திற்கு மிக ஆபத்தான மோசமான ஆர்எஸ்எஸ் வேலையை தாவேகா தொடங்க இருக்கிறது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் குரோக் இடம் கேட்கும். அது இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆவுன்னா குரோக் போய்கிட்டே இருக்கு. இவரை என்னடானா திமுக ஆதரவாளர், நீங்க குரோக்கிட்ட கேட்டா இவரை தாவேகா காரங்க. அது என்ன சொல்லுது தாவேகால? அதாவது அந்த ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா, அதை பார்க்கும் பொழுது திமுக ஆதரவு என்பதை தாண்டி இவருக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்புகளை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறதுன்றாங்க. அதாவது என்னைய வந்து நான் பனையூரில் இருக்கேன் அப்படின்னு நீ விமர்சிக்கலாம். அதனால் அதுக்கான மூல காரணம் பனையூரில் இருக்கிறவன் தான் குறுக்கு சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ எனக்கு இருக்கிற சோர்ஸ் வந்து குறுக்குக்கு தெரிஞ்சிருக்கு. மனுஷன் போய் சொல்லலாம், மிஷின் சொல்லுமா? அது இருக்கிறத ஆய்வு செஞ்சு அது சொல்லுது. அதுகிட்ட போய் தண்டவாளத்துல தலை வச்சாரா இல்லையா அசிங்க அசிங்கமா திட்டுது. எவனோ கெட்ட வார்த்தை கத்து கொடுக்குறான். அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாப்ல, ஏ குரூக் நீ சீமானை விட போய் சொல்லுவாயா? இல்லை, என்னால் அது முடியாது. நான் போய் சொல்ல மாட்டேன், இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து உங்களுக்கு தருவேன். ஆனால் சீமான அளவுக்கு என்ன சொல்ல, அதாவது ஏயாலே முடியாத அளவுக்கு அவர் வந்து முணங்கி கொண்டிருக்கிறார். இப்படியாக இன்றைய சோசியல் மீடியாவில் ஒரு சில செய்திகள் உலாவிக் கொண்டிருந்தது. இந்த நிலைமையில நாளைக்கு வெளியாக போற பட்ஜெட் அது ரொம்ப முக்கியமான, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற டேக்லைனோட லோகோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர். உண்மையிலே செமையா இருந்துச்சு. ஆமா ஆமா, வளர்ச்சியை குறிப்பது ரூ போட்டிருந்தது. ஆமா ஆமா, அது நல்லா இருந்தது. எதனால சொல்றேன்னா, நான் வந்து சின்ன பையனா நம்ம எப்போ படிச்சுட்டு இருந்தோம்னு தெரியல, நம்ம இந்திய ரூபாய்க்குன்னு ஒரு ரொம்ப சமீபத்தில் தான், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர், அவர் அசாம்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த ரா போட்டு அதை வந்து, அதாவது ஹிந்தியில் ரூ வந்து ரா இப்படி போட்டு ரூ இப்படி சுழிப்போம், மாறாக அவர் அதை ஸ்ட்ரெயிட் லைனை மாற்றி நடுவில் கொடுத்து அதை ஒன்று டிசைன் பண்ணி போட்டார். அப்பயே நம்ம ஆட்கள், நம்ம ரொம்ப காலமாகவே ரூபாயை ரூபுன்னு போடுறது தான் நம்ம வழக்கம். அதனால அதே இதை நம்ம வந்து நம்மளுடைய மொழியாக பயன்படுத்தி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரூபாயினுடைய மதிப்பை இப்படி தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவில் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், இப்போ இதை போடும்போதே தெரியும், ரூவனாவை போடும்போதே தெரியும், ஐயோ தேசத்தின் சின்னத்தை சிதைக்கிறாங்க, தேசத்தின் இறையாண்மையை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. இதில் என்ன கெடுக்கிறது? இதில் என்ன கெடுக்கிறது? அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்களாம், அதை அப்படித்தான் போடணுமா? நீ உன் ஊரில் எழுதுறதுக்கு நீ அப்படி போடு, என் ஊரில் என் மக்களுக்கு புரிகிறதுக்கு ரூன்னு தான் எழுதுவேன். எங்கள் ஏரியாவில் பாண்டி வயலில் கெடா வெட்டுக்கு விருந்துக்கு வர்றவன் கொண்டு ரூன்னு போட்டு தான் மொய்யே எழுதுவேன். 101 ரூபா மொய்யா இருந்தாலும் ரூ போட்டு தாண்டி மாப்பிள்ள எழுதுவோம். அவன் பூரா இறையாண்மைக்கு எதிராக. நீ எதுக்கா இறையாண்மை எடுத்துட்டு வர்றீங்க? எங்கள்கிட்ட இந்த இறையாண்மை படுற பாடு இருக்கே அடங்கப்பா. அதோடு சேர்த்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கேப்ஷன் வந்து சமூக நீதியினுடைய அடிப்படை. அதன் அடிப்படையிலிருந்து இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். அது மூலமா நாளைக்கு பட்ஜெட் வரப்போகுது. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுரை செய்ய போறாங்களா, கல்வி கடன் ரத்து எல்லாருக்கும் அறிவிக்க போறாங்களா, அல்லது விவசாய கடன் ரத்தா, என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்துவது. வெரி கியூரியஸ், உண்மையிலே வெரி கியூரியஸ். அது இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்திலையும் கூட பல்வேறு இண்டிகேஷன்ஸ் வந்து இந்தியாவை விட தமிழ்நாடு உயர்ந்ததாக இருப்பதை கோடிட்டு காட்டுது. அதன் அடிப்படையில் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். நாளை இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்மளுடைய பட்ஜெட் குறித்தான உரையாடலை உட்காந்து பேசுவோம். அதுக்கிடையில் சில முக்கியமான பேட்டிகளையும் நம்ம சந்திப்போம். கேட்பரி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு. நன்றி. இது பெய்டு ப்ரொமோஷன் அல்ல. ஐயோ, கேட்பரி எதுக்கியா நம்மளுக்கு பெய்டு ப்ரொமோஷன் இல்லைங்க, அது வேற போய்கிட்டு இருக்குல்ல, பொட்டேட்டோ பேச அது இதுன்னு போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாம வாங்கணும்?